பகல்லாம் இந்த ஸ்வாம்ப் தன்னோட உண்மையான உருவத்தை காட்டுறதில்ல. ராத்திரி ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். பயங்கரம்னா அப்படி ஒரு பயங்கரம். என்னென்னவோ சத்தங்கள் ஏதோ சலசலன்னு ஓடும். சேத்துல பலார்னு வாரி தெளிக்கிற சத்தம் கேட்கும். மொத்தத்தில் இந்த இடம் ராத்திரி நேரத்தில் தூங்காத. இப்போதைக்கு நான் தூங்குறேன். நாளைக்கு இந்த ஸ்வாம்பை விட்டு வெளியே போறதுக்கு நான் வழி கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த இடத்துல அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்ப அந்த நேரத்துல நான் உன்னை பார்த்தேன். இங்க பாத்தீங்களா, இந்த குட்டிக்கு 1-2 வயசு இருக்கலாம். இது எனக்கு கெட்ட அறிகுறியா தெரியல. சில நேரங்கள்ல பெரிய ஆண் முதலைங்க சுத்தி இருந்துச்சுன்னா இந்த குட்டிங்களை சாப்பிட்றோம். அதனால இது உயிரோட சுத்திக்கிட்டு இருக்குன்னா பெருசுங்க இங்க கண்டிப்பா பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். இதுங்க இதோட 1 வயசு வரைக்கும் தாய்ங்க கூட தான் இருக்கும். அப்பா, இதோட மசில்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இதை பிடிச்சிட்டு இருக்கும் போதே இதோட சக்தி தெரியுது. இதுவே பெருசா இருந்துச்சுன்னா, இதோட அளவு போல 100 மடங்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த பல்ல பாத்தீங்களா? கத்தி மாதிரி அப்படியே கூர்மையா இருக்கு. ஓகே, இதை விட்டுட்டு நாம அடுத்து போலாம் வாங்க. ஓகே, தள்ளி நில்லுங்க. இந்த குட்டி இப்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனா இது எனக்கு ஏமாத்தமா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதனாலதான் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, தண்ணிக்குள்ள ஸ்மூத்தாவும் வேகமாவும் நீந்தி போறேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, கையில இந்த கத்தியோட தான் நான் நீந்த போறேன். என் ஹார்ட் வேகமா துடிக்குது. அப்பாடா, இது முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால இதை பத்தின பேட் ஃபீலிங் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பயணத்துல முதல் தடவையா இப்பதான் மறுபடியும் என் காலை நான் பாக்குறேன். இந்த மாதிரி காஞ்ச நிலத்துல இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? இன்னும் இந்த பயணம் எவ்வளவு தூரம் நீள போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு மிகப்பெரிய தடைய கடந்து வந்த மாதிரி இப்ப எனக்கு தோணுது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பின்புறம் நனையாம உட்காந்து இருக்கிற சுகத்தை அப்படியே அனுபவிக்க போறேன். இந்த நிமிஷத்தை அப்படியே மனசுல தக்க வச்சுக்கணும். இந்த அனுபவம் ரொம்ப நேரத்துக்கு கிடைக்காது. இப்போ ஃபயர் லைட் உதவியோட நான் என்னோட ஷெல்டரை அமைக்க முடியும். ஆல்ரைட், ஓகே. ஒரு காலத்துல மனுஷங்க இங்க வாழ்ந்தாங்கன்னு நினைக்கவே ரொம்ப நல்லா இருக்கு. செமினல்ஸ் ஃபுட்டுக்காக வேட்டையாடினாங்க. நாளைக்கு அதையே தான் நானும் செய்யணும். இந்த காலை நேரத்துல நான் சின்ன தவளையோ நான் இப்ப எவர்கிளேட்ஸ்ல இருக்கேன். நான் ஆலிகேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணி வந்துட்டேன். ஆனா இப்போ ஒரு பெரிய ராட்டில் ஸ்னேக்கை எதிர்கொள்ள போறேன். அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இதான் ஈஸ்டர்ன் டைமண்ட் பேக் ராட்டில் ஸ்னேக். நார்த் அமெரிக்காலேயே இதான் ரொம்ப பெருசானதும் பயங்கரமான விஷமும் கொண்டது. இதுக்கு மேல பக்கத்துல போக ஆசைப்படக்கூடாது. அது தன்னோட உடம்பு நீளத்துல பாதி தூரத்துக்கு எகிரி நம்மளை தாக்கும். இது மாதிரி ஒண்ணு மட்டும் எதிர்பட்டுச்சுன்னா மெதுவாகவும் சத்தம் இல்லாமலும் அது மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே நீங்க பின்வாங்கி போகணும். ஒருவேளை முதுக காமிச்சுக்கிட்டு ஓடினா அதுக்கு நல்லா இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் சொன்னேன், இந்த மாதிரி தொட அளவு உயரமான புல்லுல நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். வா, அதோட சத்தம் நல்லா கேக்குதுல்ல? வாங்க, ஹேய், கொஞ்சம் இருங்க. அது அங்க பளிச்சுன்னு ஒரு கலரோட ஒரு பாம்பு இருக்கு. எங்க பாருங்க. இது கோரல் ஸ்னேக்காவோ இல்லைன்னா ஒரு ஸ்கேலட் கிங்காவோ இருக்கலாம். கோரல் ஸ்னேக் பயங்கர விஷயம். இது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல வரணும். இல்ல இது நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஸ்கேலட் கிங் தான். இந்த அடையாளத்தையும் கலரையும் வச்சு நான் சொல்றேன். இந்த சிவப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே கருப்பு கோடுகள் இருக்கிறதுனால இது ஸ்கேலட் கிங்கா தான் இருக்கணும். எவர்கிளேட்ஸ்ல ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அது என்னன்னா, மஞ்சள் மேல சிவப்பு இருந்தா அதை அடிச்சு கொள்ளு,
கருப்பு மேல சிவப்பு இருந்தா ஸ்நேகத்தோட நில்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கருப்பு பக்கத்துல சிவப்பு இருக்கிறதுனால இவன் ஜாக்குக்கு ஸ்நேகிதன். அப்ப எனக்கும் ஃப்ரெண்டு. இது ஒரு சின்னதா இறுக்கி கொள்ற வகையை சேர்ந்தது. பூச்சிங்களையும் சின்ன பல்லிகளையும் சாப்பிட்டு வாழ்றது. இவரை கீழே விட்டுட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு. சோ விட்டுருவோம். எனக்கு எதிரில் ஒரு இன்னைக்கு தீவுல 2வது நாள். நீங்க இப்படி ஒரு நிலையில இருந்தீங்கன்னா சாப்பாடு தான் உங்களோட அடுத்த முக்கியமான விஷயமா இருக்கணும். கடலை என்னோட லக்க நான் சோதிச்சு பார்க்க போறேன். முதல்ல நான் ஒரு ஈட்டியை செய்யணும். இந்த பேம்பு கட்டை தான் அதுக்கு ஒரு ஆரம்பம். பேம்பு 2ஆ பிளக்காம இருக்க நான் கொஞ்சம் ஹிபிஸ்கஸ் கிளைய அதை சுத்தி கட்டி ஆகணும். அதை அப்படியே வச்சு உள்ள கட்டணும். இப்ப நான் பேம்போட தலையை பிளக்க போறேன். இது இப்படி கொஞ்சம் ஈஸாக்கி உள்ள வைக்கணும். இப்ப எனக்கு 4 கூர்மையான முனைகள் கிடைக்கும். இது எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளவு ஈஸியா முயற்சி பண்ணி மீனை பிடிக்க முடியும். இது ஒரு சூப்பர் டெக்னிக். இது எனக்கு வேற வகையிலையும் உதவும். இந்த தண்ணியில சுறாக்கள் இருக்கிறதுனால இதை வச்சு என்ன நான் பாதுகாத்துக்க முடியும். இது இப்ப ரொம்ப கூர்மையா இருக்கு. நான் மீன் பிடிக்கிறதுக்கு ஈட்டி மாதிரி இது நல்லாவே வேலை செய்யும். இங்க நிறைய மீன்கள் இருக்கு. ஆனா என்னால் அதை பிடிக்க முடியணும். ஆனா இங்க ஆபத்துகளும் இருக்கு. இங்க சில மீன்கள் விஷம் உள்ளது. சிலது இருட்டுக்குள்ள இருந்தும் ஏதாவது மூளையில இருந்து வெளியே வந்தும் உங்களை தாக்கும். ஏன்னா விஷம் இருக்கிற மோரே ஈல்ஸ் அதுங்க கண்ணில் என்ன தென்படுதோ அதை அட்டாக் பண்ணும். அதை சாப்பிடவும் முயற்சி பண்ணாதீங்க. மோரே ஈல்னால சிகுவாடேரா வரும். இதான் அமெரிக்காவோட ரொம்ப காமனான கடல் உணவோட ஃபுட் பாய்சனிங். நான் மேல போறதுக்கு முன்னாடி என்னால 2 நிமிஷம் தான் மூச்சு அடக்க முடியும். எல்லா மேமல்ஸ்கள்லயும் மனுஷனுக்கு தான் மூச்சு அடக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. ஆனா நான் போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் இங்க நல்ல உணவு கிடைக்குங்கிற உந்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். டர்ட்டில் ஒரு நல்ல உணவு தான். ஆனா 1970ஸ்ல அது அழிவு நிலையில இருக்கிற உயிரினங்களோட பட்டியலை சேர்த்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப தேவைனா மட்டும்தான் நான் அதை சாப்பிட முடியும். எனக்கு கீழே மூச்சு திணறிடுச்சு. ஆனா இப்ப முன்னாடி விட என்னால இப்போ மூச்சை ரொம்ப நேரம் பிடிக்க முடியுது. இப்ப அதான் முக்கியம். அதான் நான் செஞ்சாகணும். கொஞ்சம் கொஞ்சமா டைமிங்க நான் அதிகரிக்கணும். ஆனா அங்க ஒரு சுறாவை பார்ப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ஷ்டவசமா இது ஒரு சாண்ட் பார் ஷார்க். அவ்வளவு பயங்கரமான இனம் இல்லை. ஆனா இங்க கண்டிப்பா மீதி சுறா இனங்களும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அதனால சீக்கிரமா நான் தண்ணியில இருந்து வெளியேறி ஆகணும். ஆனா நான் முயற்சி கைவிடுறதா இல்ல. எந்த ஒரு உயிர் படைக்கிற நிலைமையிலையும் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வேலை செய்யலன்னா கூட புது பிளானை நீங்க யோசிக்கணும். நான் இப்ப பசிபிக் தீவுல வாழ்றவங்க பயன்படுத்துற ஒரு பாரம்பரிய டெக்னிக்கை முயற்சி பண்ண போறேன். நான் மீனுக்கு விஷம் தர ஒரு செடியை தேடிக்கிட்டு இருக்கேன். பசிபிக்ல இந்த டியூபர் செடி ரொம்ப ரொம்ப காமனான ஒண்ணு. அதுல வித்தியாசமான ஓவல் லீவ்ஸ் இருக்கும். கடல்களுக்கு பக்கத்துல இதை நீங்க பார்க்கலாம். இதோட விஷம் இதோட வேர்ல இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷான சின்ன வேர்களை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதுல ரொம்ப விஷம் அதிகமா இருக்கும். கம்மியான அலைகள் வர நேரத்துல இந்த மாதிரி பாறை குழிகள்ல மீன்கள் வந்து அப்படியே மாட்டிக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த டியூபர் வேர்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக இதை இப்படி அடிக்கிறேன். இப்படி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்படியே நல்லா மசிச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணிக்குள்ள இப்படி நீங்க அலசிக்கணும். சில நிமிஷங்கள்லயே தண்ணிக்குள்ள இருக்கிற எந்த மீனும் தண்ணிக்கு மேல மிதக்கும். இதோட செடியிலையும் வேர்லயும் ரொட்டேன் ஆனுங்கிற ஒரு இயற்கை விஷயம் இருக்கு. இது மீன் பிடிக்க பல வருஷங்களா பழங்குடி மக்கள் பயன்படுத்துறாங்க. இதோட விஷம் மனுஷங்க மேல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால மீனையும் சாப்பிட்றதுக்கு சேஃப் தான். கூலா இருக்குல்ல? இப்ப என்கிட்ட 8 மீன் டின்னருக்கு இருக்கு.
இந்த மீன்களை நான் ஒரு வழியா பிடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் சமைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேக் பண்ண போறேன். இங்க ட்ரெடிஷன் ஹவாயியன் இதுதான் ஈமியூன்னு சொல்றாங்க. இதுக்கு ராக் அவன்னு ஒரு பேர் இருக்கு. இது நான் எப்பவுமே செய்யணும்னு நினைச்சிருந்திருக்கேன். ஆனா இதை செய்யறதுக்கு எனக்கு எப்பவுமே நேரம் சரியா அமைஞ்சதே கிடையாது. இதுக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டிக்கணும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி செஞ்ச என்னோட பெரிய நோஸ் பீசஸை வச்சு இந்த கற்களை எடுத்து இப்போ இதுக்குள்ள வைக்க போறேன். இந்த சூடான கற்களை எடுத்து இதுக்குள்ள வைக்கணும். இதெல்லாம் உண்மையிலே கொதிக்கிற சூட்ல இருக்கு. இப்போ இதை மூடிட்டோன்னா இது அந்த மீன்களை மெதுவா பேக் பண்ணும். அது பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். அதோட இந்த கற்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் அப்படியே சூடாவே இருக்கும். மணல் ரொம்ப நல்ல இன்சுலேட்டர். இப்போ இந்த டீ ட்ரீ லீவ்ஸ்ல இந்த மீன்களை இப்படி வச்சு நான் ரேப் பண்ண போறேன். அண்ட் இந்த டீ ட்ரீ லீவ்ஸ் பாலினேஷன் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு ஆன்டி ஏஜிங் குணம் இருக்கு. அதோட முக்கியமா இது மீனை நல்லா டேஸ்டியாகவும் சமைக்கும் போது ஈரப்பதத்தோடையும் வச்சுக்கும். அண்ட் இப்போ இதான் நான் இங்க வைக்க போற ஸ்டீமரோட மைய பகுதியே. நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா இது இப்படி ஒன்னா இப்படி வச்சு கட்டிக்க போறேன். இப்போ இதை எடுத்து அவனுக்குள்ள வச்சிடலாம். நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா சில இலைங்களை இப்படி அவனுக்கு கீழே வைக்க யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த பண்டில் இப்படி வச்சு அதுக்கு மேல இன்னும் இலைங்களை போட்டு இத அப்படியே இங்க விட்டுற போறேன். அதுக்கப்புறம் இது சரியா 1 மணி நேரத்துல ரெடி ஆயிடணும். என்னால வெயிட் பண்ண முடியல. அது வெந்துகிட்டு இருக்கிறப்போ நான் தேங்காயில இருந்து கொஞ்சம் ஆயில எடுக்க போறேன். இது என்ன சூரியன்ல இருந்து உப்பு தண்ணியில இருந்து பாதுகாக்கும். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இதை அப்படியே க்ரஷ் பண்ணி இதுல இருந்து ஆயில் எடுக்க போறேன். சன்கிரீம் மாதிரி இது ஒன்றும் அப்படியே ஸ்மூத்தா நமக்கு வந்துடாது. அதுல இருந்து ஆயில் வர வரைக்கும் அதை நான் அப்படியே க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆயிலை வச்சு தான் நான் என்ன சால்ட் வாட்டர் கிட்ட இருந்தோம் கொதிக்கிற வெயில் கிட்ட இருந்தோம் என்னன்னா இங்க காப்பாத்திக்க போறேன். நான் பண்ண வேண்டியதெல்லாம் இதுல இருந்து கொஞ்சம் கையில எடுத்து அது என்னோட ஹேண்ட்ஸ்ல கொஞ்சம் ரப் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோட ஸ்கின்லயும் ரப் பண்ணிக்கணும். அதுல இருந்து என்ன வருதுன்னு நீங்க பார்க்கலாம். இது எனக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். என்னோட ஃபிஷ் நேரம் ரெடியா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த மீன்களோட கண்கள் வெளியில வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். உங்களால பார்க்க முடியுதான்னு தெரியல. நான் ஒன்னு எடுத்து காட்டுறேன். மீனோட கண்கள் வெளியே வந்திருக்கு. அது தயாராயிடுச்சுங்கிறதுக்கு அதான் சாட்சி. ஆனா இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்க போகுது. யா இங்க நீங்க இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா வரலாறு முழுக்க கடல் பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வீட்டுக்கு போக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நான் எப்பவுமே ட்ரை பண்ணணும்னு நினைச்சதை முயற்சி செய்ய போறேன். ஒரு படகை உருவாக்கி கடலுக்குள்ள போக போறேன். பேர் கிரில்ஸ் உலகத்தோட ஆபத்தான பகுதிகளுக்கு சென்று எப்படி உயிர் பிழைச்சிருக்கிறதுன்னு காட்டுறதுக்காக மிக தீவிரமான சவால்களை சந்திச்சிருக்கேன். நான் எல்லைகள் வரைக்கும் போயிருக்கேன். இனிமே தான் வேடிக்கை ஆரம்பம். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காட்சிகள் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே போலாம். இயற்கை அழிச்ச கஷ்டமான சோதனையை மேற்கொண்டு இருந்தேன். என்னோட எல்லையும் மீறி மனசையும் உடலையும் வருத்தி இருந்தேன். அது வலி நிறைஞ்சதா இருந்துச்சு. உங்க பேச கவர் பண்ணிக்கோங்க. இது கையை துண்டாக்கிடும் போல இருக்க. இது எப்பவும் திட்டமிடுற மாதிரி நடக்கிறது இல்ல. இது வரைக்கும் நான் ஆட்டோட விரைய பச்சையா சாப்பிட்டதே இல்ல. சில இடங்களை கரைஞ்சு போயிருக்கேன். சில இடங்களை தூக்கி வீசப்பட்டிருக்கேன். பயங்கரமான வெயில். என் கூட இந்த ஜானிக்கு வாங்க. இது அட்டகாசமா இருக்க போகுது. நான் உலகத்தோட கோடிக்கே போயிருக்கேன். காட்டுத்தனமான இடங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். கமான் கூடவே வாங்க வாங்க.
எனக்கு என்ன தொடர்ந்து வரவங்களுக்கு இது மோசமான பயணமா இருந்திருக்கு. நான் சந்திக்கிற ஒவ்வொரு ஆபத்துலயும் என் கூடவே இருந்த ஒரு டீமும் எனக்கு பின்னாடி இருக்கு. எப்போ என்னையும் என் டீமையும் உங்களுக்கு பிடிச்ச காட்சி எதுன்னு கேட்பாங்க. அதனால நாங்க மிகச்சிறந்த 25 காட்சிகளை உங்களுக்கு கவுண்ட் டவுன் முறையில் வழங்க இருக்கோம். மேன் வர்சஸ் வைல்ட்ல எத்தனையோ நல்ல காட்சிகள் இருக்கு. அதுல 25 நிகழ்ச்சிகளை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து 2740 மீட்டர் கீழே இருக்கிற தீவுல குதிக்கிறதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். போர் விமானத்திலிருந்து கீழே குதிக்கிறப்போ அவருக்கு கீழே தெரிகிற அந்த சின்ன தீவை பார்க்கும்போது ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருந்துச்சு. நாங்க உலகத்தோட தொலை தூரத்துல இருக்கிற தனிமையான இடங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். அதுல இந்தோனேஷியால இருக்கிற சுமத்ரால இறங்கினது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. தேவையில்லைன்னு விட்டுட்டுறது ரொம்ப ஈஸி தான். தண்ணியில இறங்குறது தான் என்னோட பிளான். ஆனா அதை செய்யறதுக்கு நிலம் ரொம்ப பக்கத்துல வரும்போது தான் பாராஷூட்டை விரிக்கணும். தூரத்தை கணிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இல்லைன்னா பாராஷூட்டை எப்ப திறக்கணும்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அது ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு முயற்சி. சீக்கிரம் திறந்துட்டா கான்கிரீட்ல விழுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள இறங்கணும். நம்பர் 24 மோண்டானால ஒரு கஷ்டமான மலையேற்றத்தை நான் ஏறினது. குறைஞ்சபட்சம் 60 மீட்டர் உயரமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். 2 பக்கமும் ஸ்டீப் வேலியில சிக்கின எனக்கு மேல ஏறுறது தான் ஒரே வழி. மோண்டானால அந்த ரயில்வே பிரிட்ஜ்ல ஏறினதுல என்னோட இடுப்பு எலும்பு கழண்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அது பெருசா தெரிஞ்சது. ஆனா பாதி வழி ஏறினதுக்கு அப்புறம் தான் அது நினைச்சதை விட பெருசுன்றது தெரிஞ்சது. அது ஈஸியா உடையக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஏறினதுனால என்னோட முழு சக்தியும் அங்க நான் இழந்துட்டேன். என்னோட கைக்கும் தோளுக்கும் கொஞ்சம் ரத்தத்தை நான் பம்ப் பண்ணிக்கிறேன். கையும் காலும் 100% சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். இவ்வளவு உயரம் ஏறினதுக்கு அப்புறம் நீங்க படபடப்பா உணரலன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மனுஷ பிறவியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டேன்னு நினைச்சப்பதான் என்னோட திட்டத்துல எவ்வளவு பெரிய ஃபிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வெளியே நீட்டிட்டு இருக்கே, இது எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. நான் ஒரு சங்கிலிய மேல வீசி அது கைப்படியில சிக்குமான்னு பார்த்தேன். ஓகே, மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட தைரியத்தை சோதிச்சு பார்க்கிற நேரம். நான் மேல வந்துட்டேன். நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். மை காட், என் கையை பாருங்க. நான் மேல வந்தது என் கை எப்படி நடுங்குதுன்னு பாருங்க. பெலிஸ்ல பூமிக்கடியில ஒரு கொகையில ஒரு வித்தியாசமான உணவை நான் கண்டுபிடிச்சேன். அருவருப்பா இருந்தது. அந்த ஒரு வளைவுல அவரு ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் இன்செக்டை பார்த்தாரு. அந்த கேவ்ல அது தொங்கிக்கிட்டு இருந்தது. இதுதான் ஃபிளிப்பிங் நோரா. அதை பார்த்ததும் அது ஒரு உணவா இருக்கலான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கொடூரமா தெரியுற கிரீச்சர் இதுவா தான் இருக்கணும். அதோட சைஸ் கொஞ்சம் பாருங்களேன். இது ஒரு வெப் ஸ்கார்பியன். தேளுக்கும் சிலந்திக்கும் பிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். போராட அருமையான டெக்னிக் பேர் கிரில்ஸோட டெக்னிக் தான். அதை கல்லால ஒரே அடி அடிக்கிறது. பிங்கோ, இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். குறைஞ்சது அதோட கால்களையாவது எடுத்து போட்டுருங்களேன்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. இது எந்த பக்கத்துல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதோட பின்பக்கத்தை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நான் இதை நம்பர் 23ல சேர்த்திருக்கேன். ஏன்னா இதான் நான் சாப்பிட்டதுலயே ரொம்ப ரொம்ப பெரிய பூச்சி.
அப்புறம் அலாஸ்கா நதியை கடக்கிற ஒரு சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிசாஸ்டர்ல முடிய இருந்துச்சு. ஓகே, இத கடக்கிறதுக்கு நாம இதை தான் யூஸ் பண்ண போறோம். அந்த அடி மரத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பெருசு. அந்த பள்ளத்தாக்குல அது அப்படியே டைட்டா புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு ட்ரக்கையே தொங்க விடலாம் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு. அது கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு கூட இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். வந்துடுறேன். ஓகே, இப்படி நடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆபத்துக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு வந்திருக்கேன். நம்ம 21 டிரான்சில்வேனியால நடந்த சம்பவம். இது என்னையும் ஒரு நீளமான கைத்தையும் ஒரு ஹெலிகாப்டரையும் பத்தினது. மீதியை நீங்களே கெஸ் பண்ணலாம். இப்ப நான் ரொமேனியால இருக்கிற கார்பேத்தியன் மவுண்டன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஐரோப்பாவோட கடைசியா மிஞ்சி இருக்கிற வில்டர்னஸ்ல அதுவும் ஒண்ணு. ஆனா அங்க போறது அவ்வளவு ஒன்னும் சுலபம் இல்ல. மேகங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா வெதரை பத்தி தெரிஞ்சுக்க கம்மி சான்ஸ் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா சுருட்டி வச்சிருந்த ரோப் நகர ஆரம்பிச்சிடுச்சு. பைலட் அங்க இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் வேற ஏதாவது வழியை பார்த்தாகணும். டோப் மாதிரி அவரு கயத்து மேல போனாரு. டிரான்சில்வேனியாவோட காடுகளுக்கு குறுக்க சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஹெலிகாப்டருக்கு கீழே நான் தொங்கிட்டு இருக்கிறத எப்பவுமே மறக்க மாட்டேன். நம்பர் 20 பெலிஸ் காடுகள்ல நான் டார்சான் மாதிரி இருந்தது. இது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இதுதான் மரண பள்ளம்னு சொல்றது. 9 மீட்டர் கீழே, முக்கியமா இப்படி பாறைங்க இருக்கிற இடமா இருக்கிறதுனால சுலபமான விஷயமே கிடையாது. இது 18ல இருந்து 20 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆழமான பள்ளத்தாக்க கடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் எப்பவுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற ஒண்ணுக்கு இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட மொத்த வெயிட் அது மேல இருக்கு. பரவாயில்ல, புடிச்சிட்டு இருக்கு. இப்ப இத சோதனை பண்ணி பாத்திர வேண்டியதுதான். யாருக்குமே அங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்கு உண்மையிலேயே நிறைய தைரியம் வேணும். நிறைய தைரியம். தாண்டி வந்துட்டேன். பெரும்பாலான காட்சிகள்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரே ஒரு தடவை செய்யறதுதான் நல்லது. நம்பர் 19 சஹாரா டெசர்ட்ல நடந்துச்சு. அதுல நான் வேகமா இறங்க வேண்டியதா இருந்துச்சு. கண்ட்ரி சைட்ல இந்த மாதிரி ஜாலியா டிரைவ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேண்ட் ரோவர் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த மணல் ரொம்ப மிருதுவா இருந்தது. இந்த சூடான மணல்ல வேகத்தை குறைச்சா வண்டி உள்ள போய் மாட்டிக்கிட்டு புதஞ்சு போயிடும். சோ டிரைவர் ஓகே சொல்லும்போது நான் இதுல இருந்து குதிக்க போறேன். வாய் ஃபுல்லா ஒரே மணலா இருக்கு. என்னோட சிறப்பான காட்சிகள்ல அடுத்து வரப்போறது என்னன்னா, டீப் சவுத்ல ஃபிஷிங் ட்ரிப் போனதும், அங்க பைப்ளைன்ல போனப்போ பீஸ் கூட சண்டை போட்டதும் தான். நான் தான் பேர் கிரில்ஸ். என்னோட 25 சிறப்பான காட்சிகளுக்கு உங்களை திரும்ப வரவேற்கிறேன். நம்பர் 18 டெக்சாஸ்ல ரோப் வழியா குறுக்க கடந்த ஒரு காட்சி. என்விரான்மெண்ட்ல தரக்குறைவான எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. அது தாக்கு பிடிக்குமான்னு முதல்ல செக் பண்ணணும். வெப்பமும் அதிகமா இருந்துச்சு. பரவாயில்ல, இது வரைக்கும் இந்த ரோப் தாங்கிட்டு இருக்கு. வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஸ்லிப் ஆச்சு. ஆனா அவர் பிடிய விடல.
உண்மை மோசமா மாறிடும். நம்பர் 17 வியட்நாம்ல நடந்துச்சு. அது தண்ணியோட ஆச்சரியமான சக்தியை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தின நிகழ்ச்சி. ஒரு அசாதாரணமான சுற்றுச்சூழல்ல நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே திடீர்னு மாறிடலாம். ஓகே, ஸ்டாப். வாட்டர் லெவல் இங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் வாட்டர் ஃபால பாருங்க. அதுல இப்ப நிறைய தண்ணி கொட்டிட்டு இருக்கு, பாத்தீங்களா? ஓகே, நம்ம தண்ணி விட்டு உடனே வெளியே போயாகணும். அப்போ ரிஸ்க் சாதாரண லெவல்ல இருந்தது. திடீர்னு ஒரு செகண்ட்ல வாட்டர் லெவல் திடீர்னு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால வேகமா இறங்க வேண்டி இருக்கு. கமான் சீக்கிரம் வாங்க. அப்படிதான் கமான், வாங்க வந்துட்டீங்களா? ஓகே, டக்குன்னு ஆத்துல வெள்ளம் வந்துடலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி ஏறிக்கிட்டே போறத கூட நீங்க பார்க்கலாம். அங்க கொஞ்சம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி அங்க ரொம்ப கம்மியா தான் கொட்டிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ப முடியாத அளவுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க. காத்தோட வேகமும் இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. நான் இந்த காட்சியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்பவும் ஃபிளாஷ் ஃபிளட்டை பார்க்க நான் விரும்புவேங்கிறதுனால தான். அங்க பாருங்க. ஆனா இங்க இப்போ மொத்தமா சிக்கிக்கிட்டு இருந்தேன். உங்களை எதிர்பாராத விதமா ரொம்ப பயங்கரமா தாக்கி உலுக்கி எடுக்கிற சக்தி இயற்கைக்கு இருக்கு. இப்ப இந்த நதியில எந்த ஒரு ஆக்ஷனும் கண்டிப்பா கிடையாது. நம்ம காட்டுக்கு திரும்ப போலாம். நம்பர் 16ல நான் உயிருக்கு பயந்து மோண்டானால ஓடினது பதிவாயிருக்கு. அவங்க என்னதான் நினைச்சாங்க? அந்த ட்ரெயின் வேகமா வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. லைட் வெளிச்சம் எங்களை நோக்கி வர மாதிரி தெரிஞ்சது. நாங்க உடனே ஓட ஆரம்பிச்சோம். நம்பர் 15 என்னன்னா எதுவுமே இல்லாம மாயமா நெருப்ப வர வச்சது. நான் வெஸ்டர்ன் டெக்சாஸ்ல இருக்கிற சுவாஹுவான் டெசர்ட்ல நைட்டை கழிக்கிறதுக்கு கேம்ப் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு. ரொம்ப பழமையான சர்வைவல் டெக்னிக்கை பயன்படுத்தி நெருப்ப மூட்டுறது தான் என்னோட பிளான். தீப்பெட்டி கிடையாது, சிக்கி முக்கி கல் கிடையாது, வெறும் 2 துண்டு மரம் தான் இருந்துச்சு. எந்த ஒரு சூழல்லையும் தீப்பெட்டி இல்லாம நெருப்பை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே, இதான் அதோட ரஃப் ஷேப். அப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிட்டிக மணல் தான். அது ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் அதிகமாக்கும். இதுக்கு ஓரளவுக்கு நல்ல திறமையும் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்பும் தேவைப்படுது. இப்ப நமக்கு தேவை தணல் உண்டாக்குற இடத்துல இருந்து தொடர்ச்சியா கொஞ்சம் அடர்த்தியான புகை. அதுக்கப்புறம் நெருப்பை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். கமான். சரியான திறமையை பயன்படுத்தி அவர் நெருப்பு பத்த வைக்கிறத பார்க்கும்போது அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப மெதுவா இத உள்ள போடணும். எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா இதை லேசா தட்டி தட்டி தணலுக்குள்ள இருக்கிற மாதிரி செய்யணும். சிங்க் ஹோல்ல என்ன சுமார் 45 மீட்டர் ஆழத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்க. இங்க விதவிதமான காட்டு உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எலிகள்னாலும் சிலந்தினாலும் பயம். என்ன வெளியே கூட்டிட்டு போயிடுங்க. பிரேக்கிங் பாயிண்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தங்கள் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தும் பயத்தை போக்க தீர்மானிக்கும் 2 சராசரி நபர்களை நான் அழைத்து வருகிறேன். பல வருஷங்களா இந்த பயத்தால நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால முடியாது. படுங்க. அவர்களை மிக கடினமான சூழல்களுக்குள் நான் தள்ளுகிறேன். காடு இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நிரூபிப்பதற்காக நான் உங்களை கொல்ல போறேன். நான் சம்பாதித்து வைத்துள்ள நற்பெயரை இழக்க கூட தயாராக இருக்கிறேன். இதுல நீங்க ஜெயிச்சா அப்புறம் எதுல வேணும்னாலும் ஜெயிக்கலாம். கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதுங்கிக் கொள்ள இடம் இல்லாத போது நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார்கள். நான் தோத்து போக மாட்டேன். இது எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. நான் அவர்களின் பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு இட்டுச் செல்கிறேன். மனசுல எனக்கு லேசா ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை நான் அதிகப்படியா நம்பிக்கை வைக்கிறேன்னோ என்னவோ தெரியல. இது தென் மெக்சிகோ காடுகள். பிரிட்டிஷ் தச்சரான ஜோ மற்றும் தென்னாப்பிரிக்க தொழிலதிபர் நியோ இருவரும் பச்சை பசேலென இருக்கும் இந்த அடர்ந்த காட்டில் நெடுந்தூரம் செல்கிறார்கள். அவர்களுக்கு இது பூமியில் உள்ள நரகம் போல இருக்கும். இனிமே என்னால இதுல இருந்து பின்வாங்க முடியாதுன்னு உணர்றேன். வழியில கூட்டமா எலிகள் வரத நான் பார்த்தேன்னா நான் அங்கிருந்து நகர்ந்துருவேன். எலிகள் அழுக்கா இருக்கும், நோயை பரப்பும். அதோட விரல்ல இருக்கிற நகங்கள், குட்டி கால்கள், கழுத்தே இல்லாத ஒரு உடல்.
பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தெரியல. சின்ன சிலந்திகளை பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். ரத்தம் ஜிவ்வுன்னு பாய ஆரம்பிச்சிரும். நான் பயத்துல அந்த இடத்த விட்டே ஓட ஆரம்பிச்சிருவேன். ஜோ நியோ இருவரையும் அடுத்த 3 நாட்கள் நான் காட்டுக்கு அழைத்துச் சென்று அவர்களை அவர்களது பிரேக்கிங் பாயிண்ட் வரை கொண்டு சென்று அவர்கள் மனதில் குடிகொண்டுள்ள பயத்தை போக்க முயல்வேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை காடுகள் பாலைவனங்கள் மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தீவிரமான பயம் இருந்ததே இல்லை. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை தருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் கிடையாது. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தா என்ன பண்ணுவேனோ அதைத்தான் இவங்களையும் நான் பண்ண சொல்லுவேன். இதிலிருந்து விலகி போக முடியாது. நான் எடுக்கிறது ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா இவங்களுக்கு ஏற்படுற அனுபவம் பயங்கரமா இருக்க போகுது. இப்போது முதல் சவால், இருவரையும் காட்டில் 24 மணி நேரத்திற்கு தனியாக விடுவது. இவர்களின் பயம் எந்த அளவு தீவிரமாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ளவே இந்த ஏற்பாடு. இவர்கள் இதற்கு முன் சந்தித்ததில்லை. ஆனால் இப்போது ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? யா, நல்லா இருக்கேன். என் பேர் நியோ. நான் ஜோ. எனக்கு எலிகள்னா ரொம்ப பயம். எலியா? ஆமா, அப்படியா? எலினால எனக்கு பிடிக்காது. ஓகே. எனக்கு சிலந்தினா பயம். அப்படியா? ஆமா ஆமா. பரவாயில்ல, எனக்கு சிலந்திகள்னா பயம் கிடையாது. நான் எலியை சமாளிச்சிருவேன். அது சரி, நல்லதா ஒருத்தருக்கு போச்சு. ஒருத்தர் உதவி செஞ்சு போல. முதல் நாளான இன்று மட்டும் ஜோ மற்றும் நியோ இருவருக்காகவும் நான் சில உயிர் பிழைப்பு கருவிகள், சொந்த வீடியோ கேமராக்கள் மற்றும் ஒரு வரைபடம் ஆகியவற்றை தந்திருக்கிறேன். அவர்கள் செல்லும் பாதையில் வழியெங்கும் சிலந்திகள் நிறைந்த புல்வெளிகள் இருக்கும். அங்கிருந்து காட்டுக்கு செல்லும் அவர்களை எலிகள் நிறைந்த ஒரு முகாம் ஒன்று வரவேற்கும். நாளை அந்த இடத்தில் நான் அவர்களை சந்திப்பேன். நீங்க இருக்கிற இடத்துல நிறைய எலிகள் இருக்குமா? ஆமா, நான் வளர்ந்த இடத்த சுத்தி நிறைய எலிகள் இருக்கும். அப்படியா? அதுக்காக உங்க ஆளுங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க? கண்டிப்பா. அதாவது என் அவங்க- நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க. நிஜமாவா? நியோ தான் மணமுடிக்கவிருக்கும் பெண்ணான பாய்டோமெல்லோவுடனும் அவர்களது ஆண் குழந்தையான ஹபானியுடனும் ஜோகனஸ்பர்கில் வசிக்கிறார். அழகா தூங்குறான்ல. தென்னாப்பிரிக்காவில் உள்ள சுவட்டோ என்கிற ஒரு நகர் குடியிருப்பில் நியோ தன் பாட்டியுடனும் சகோதரியுடனும் வளர்ந்தார். ஒரு அழகான குடும்ப படம் இல்ல? அவருக்கு எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கணும். பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருக்கணும். ஆனா எலிய பார்த்தா போதும் ரொம்ப பயப்படுவாரு. இந்த எலி பயத்தினால சில இடங்களை நான் தவிர்த்துருவேன். அழுக்கா இருக்கிற இடங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இடம் எப்பவும் சுத்தமா இருக்கணும். சுத்தமான இடத்துக்கு எலி வராதுல்ல, அதனாலதான். எங்க கலாச்சாரத்துல ஆன தைரியமான ஆளா, குடும்பத்தை காக்குற ஆளா தான் நாங்க பாக்குறோம். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா எலிக்கு தான் பயப்படுவாரு. எலினா எனக்கு நிச்சயம் பயந்தான். எங்க மொழியில இதை எட்டி மோனன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆண்மகன். சரி, நீங்க எப்படி? சிலந்தியை பார்த்தா வாசலை நோக்கி ஓடிடுவீங்கல்ல? ஆமா, அப்படிதான். உடம்புல சர்ருன்னு ரத்தம் பாயும். ரொம்ப பயந்துருவேன். என் மனைவி இதை வச்சு நான் அநியாயத்துக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா? ஜோ இங்கிலாந்தின் எசெக்ஸ் மாகாணத்தில் மனைவி லீசாவுடனும் சார்லி மற்றும் ஜேக்கப் ஆகிய 2 ஆண் குழந்தைகளுடனும் வாழ்கிறார். என்ன இது? நான் இதை என் பசங்களுக்காக தான் செய்ய விரும்புறேன். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரியே பயத்தோட வளர்றத நான் விரும்பல. வாழ்க்கையில அது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஏதாவது சிலந்தியை பார்த்தாங்கன்னா நானும் பயப்படாம அவங்க கூட விளையாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. குட் லக் அப்பா. தேங்க்யூ சார்லி. வாழ்க்கையில அவங்க எதை பார்த்தும் பயப்படுறத நான் விரும்பல. இது கரடுமுரடான பாதையா தான் இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இது போன்ற தாவரங்கள் சிலந்திகளை நிறைய அளவு கவர்ந்து இழுக்கும். ஆனால் ஜோவுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கவில்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்ல. அப்போ வாங்க. இருவரும் காட்டை சென்றடைந்ததுமே அங்கு மிகப்பெரிய சிலந்தி வலையாலான சுவர் ஒன்றை எதிர்கொள்கிறார்கள். ஒரு நிமிஷம் இங்கே நிக்கலாம். வா. ஓகே, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா பதட்டம் அடைச்சிடாதீங்க. அதை எப்படி தாண்டி போறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பக்கத்துல நான் போகாத மாதிரி பாத்துக்கணும். பார்த்து வாங்க. கவனமா போங்க. அதே வழியில இன்னும் நிறைய சிலந்திகள் இருக்கு. 3, 4, 5. என்னாச்சு? என்ன எங்க கூட்டிட்டு போயிடுங்க. வெளியே கூட்டிட்டு போங்க. ஏதோ ஒண்ணு என்ன கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜோவை அது பீதி அடைய வைத்திருக்கும். அவருக்கு சிலந்திகளை காட்டுவதாகத்தான் திட்டம், கடிவாங்க வைப்பது அல்ல. என் தலைக்கு பின்னாடி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்பவே அவர் ரொம்ப பதட்டத்துக்குள்ளா இருப்பார்ல. சரி, கொஞ்சம் வெளியே வாங்க பாப்போம். இது விஷயத்தை இன்னும் மோசமாக்கும். என்னுடைய பணிக்குழு மருத்துவர் குழுவை அழைக்கிறது. ஜோவை கடித்த சிலந்தி ஆபத்தானது தானா என்பதை அறிய அதை தேட வேண்டும். ரொம்ப பயங்கரமா இருந்தது. என்னால எங்கேயும் போக முடியல. அடிக்கணும் இல்லைனா ஓடணுங்கிற மாதிரி இருந்தது. ஆனா ஓடி போறதுக்கு இடமே இல்லையே. முதல்ல கடிபட்ட இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிறோம். ஜோவை கடித்த சிலந்தி ஒரு கோல்டன் ஆர்ப் வீவர். அதன் கடி மிகுந்த வலியை ஏற்படுத்துமே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஜோ இந்த சம்பவத்திற்கு எப்படி எதிர்வினை புரிகிறார் என்பது முக்கியம். அவர் தன் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இது போன்ற அதிர்ச்சி அவரது நம்பிக்கையை குலைத்து விடலாம். ஆமா, உண்மையை சொல்லணும்னா நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பெரிய பொறுப்பு. நான் உங்களை பின்னோக்கி தள்ள விரும்பல. முதல் நாள் தான் போய்கிட்டு இருக்கு. போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இனிமே தான் அவங்களோட போய் சேரணும். ஜோ இப்போ கடக்க வேண்டிய மனச்சுவர் ரொம்ப பெருசு. சிலந்தி உடல் மேல படுற அந்த அனுபவம் ரொம்ப பயங்கரமானது. சரி, அடுத்தது என்னன்னு பாப்போம். ஆமா, நான் இப்படிதான் சும்மா உதறிட்டு போயிடுவேன். என் பசங்க கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க கீழே விழறப்பெல்லாம் சும்மா உதறி தள்ளிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு புரியுது. சிலந்தைகளை கண்டு அஞ்சும் ஒருவருக்கு இந்நேரம் விஷயம் அதோடு முடிந்திருக்கும். ஆனால் ஜோ அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். இது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. மரங்களுக்குள்ள இங்கேயும் அங்கேயுமா ஓடி நம்மள பேர் கிரில்ஸ் மாதிரி சும்மா காட்டிக்க முடியாது. காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். எங்களை சிலந்திகள் கடிக்குது. இது கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோவை சிலந்தி கடித்து விட்டதால் அவர்களின் மதிப்புமிக்க நேரத்தை இழந்து விட்டார்கள். பொழுது சாய இன்னும் வெறும் 1 மணி நேரம் மிச்சம் உள்ளது. ஒரு புயலும் உருவாகிக் கொண்டு வருகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது முகாமுக்கு திரும்ப வேண்டும். ஹேய், எங்க பாருங்க, என்னது? பார்த்தாலே எப்படி கொமட்டிக்கிட்டு வருது. ஓ, ச்சே. இதை விட கொடூரமான விஷயம் நியோவுக்கு இருக்கவே முடியாது. எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கிற இங்கதான் அவங்க தங்கணும். வேற வழி இல்ல. வீணான உணவுப் பொருட்கள் இங்கும் அங்கும் சிதறி கிடக்க ஜோவும் நியோவும் இங்கேதான் தங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடியாது, என்னால முடியவே முடியாது. இங்கே இருக்க முயற்சி பண்ணுங்க, பரவாயில்ல. ஓ, அங்க இன்னொரு எலி இருக்கு. என்னால இது முடியாது ஜோ. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். கவலைப்படாதீங்க. முடியல. இல்ல இல்ல, என்னால இதை செய்ய முடியாது. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நியோ தன் பயத்தை அடக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. இங்க முகம் ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் எலிகள் வரும். அழுக்கான இடம். இந்த மாதிரி ஒரு இடத்த எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காத. நம்ம வேற ஒரு இடத்த பாக்குறது நல்லது. இதெல்லாம் கண்டிப்பா வேலைக்காகாது. நம்ம காட்டுல இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. இங்க நம்ம வந்திருக்கிறதே நம்ம பயத்தை எதிர்கொள்றதுக்காக தான். இங்க நமக்கு சுலபமான வேற வழி எதுவும் கிடையாது. புது தங்குமிடம் ஒன்றை தேட இப்போது நேரமில்லை. எலிகளோடு தங்குவதை தவிர வேறு போக்கிடமில்லை என்று ஜோ நியோவுக்கு உணர்த்த வேண்டும். அவர் இதிலிருந்து மீண்டு தன்னையும் தேற்றி சவாலை சமாளிக்கணும். எலிகள் ஓடுற சத்தம் கேட்டுதா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நிஜமாதான். இது இங்க தீ மூட்ட முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி உணர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்க உங்க ஹேமக்ல படுத்துக்கோங்க. நான் வேணா உங்களுக்காக ஒரு தாலாட்டு பாடுறேனே. சரி சரி, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். நான் தான் சொல்றேன்ல, 2 பேரும் ஒன்னா இருக்காமா. ஒரு கை பாத்துருவோம். அவரோட ஆதரவு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது என்ன எந்த வகையிலும் துணிச்சலான மாத்த போறதில்ல. இரட்டிக்கிட்டே வருது. அதோட ஆமா, உண்மைதான். இப்ப நம்ம கவலை எல்லாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி இனிமையான அனுபவமா இருக்க போறதில்ல. அதனால நாம இத பக்காவா தயார் பண்ணணும். ஜோனா உயிர் பிழைச்சி ஆகணுங்கிற நோக்கத்துல இருக்க. அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். உயிர் பிழைக்க பாக்குறோம். நம்ம 2 பேருக்குமே இது பழக்கமான சூழ்நிலை இல்ல. ஆமா, நிச்சயமா இல்ல. வேற எதை சுலபம் நம்ப வச்சிடறாரு. நியோ மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார், களைப்பாக இருக்கிறார், பயந்து போயிருக்கிறார். சுற்றிலும் எலிகள் உள்ளன. ஆனால் அவர் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். பொதுவா ஆண்கள் ஒண்ணு சேர்றப்போ ஒரு போலியான துணிச்சல் கிளம்பும். கிட்டத்தட்ட அது இந்த கஷ்டமான காரியம் மாதிரி தான். ஆனா உண்மையிலேயே அதுல எந்த துணிச்சலும் இல்ல. எங்க பலவீனம் உண்டோ அங்கதான் துணிச்சலும் இருக்கும். இந்த 2 பேருமே தங்களோட மன வலிமையை கூட்டி தங்களுக்குள்ள விட்டு கொடுத்து அந்த பலவீனத்தை தழுவி அப்புறம் தங்களோட பயங்களை எதிர்கொள்ளணும்னு நான் விரும்பினேன். அது என்ன, மழை துளியா? ஆமாமா, அது மழை துளி தான். அப்ப நம்ம சீக்கிரமா தீ மூட்டி ஆகணும். கம் ஆன். பிரமாதம், கம் ஆன். கலக்கிட்டீங்க. நீங்க சாம்பியன். தேங்க்ஸ்.
சூப்பர். தீ மூட்ட முடிவது எப்போதுமே நம்பிக்கையை வலுக்கச் செய்யும் ஒரு விஷயம்தான். இப்போது அவர்கள் உணவு உண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். உங்க பையில பழைய சாப்பாட்டு பார்சல் இருக்கும், சாப்பிடலாம். இப்போ பயங்கரமா இருட்டிடுச்சு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு என்னால பார்க்கவே முடியல. எங்க இருக்கு? என்னாச்சு என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க. என் பைக்குள்ள ஒரு எலி இருக்கு. நான் நினைச்சேன். இப்பவே எனக்கு பசி போயிடுச்சு. அவ்வளவுதான். எலியோடலாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கும் சேர்த்து ஜோவே சாப்பிடுவார. இந்த இருவரையும் நான் வேண்டுமென்றே கொஞ்சம் அதிகம் வருத்தி இருக்கிறேன். நியோவை பொறுத்தவரை அது அவரது சக்திக்கு மீறிய விஷயமாக இருக்கலாம். பயத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் என்னால யோசிக்க முடியும். ஆனா அதுக்காக ஒரு சூப்பர்மேன் மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. ஆனால் நாளை காலை நான் அவர்களோடு இணையும் போது விஷயம் இன்னும் கடினமானதாக இருக்கும். காட்டில் நம்மை மிகவும் அச்சுறுத்தும் விஷயங்களை எதிர்கொண்டால் அதிலிருந்து வெளிவர முடியும் என்று நம்பி நான் வடிவமைத்துள்ள 3 நாள் திட்டத்தில் இது 2ஆம் நாள். நேத்து ராத்திரி இங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு. பாவம் தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எலிகளும் சிலந்திகளும் சூழ்ந்திருக்க ஜோ மற்றும் நியோ இருவரும் தங்கள் கொடுங்கனவில் 24 மணி நேரத்தை கழித்து விட்டனர். இதில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவர் நியோ. காலையில எழுந்து பார்த்தா முகாம் பார்க்க பயங்கர அழுக்கா இருந்துச்சு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் எலிகள் நிறைய வரும். முதல்ல இப்படிலாம் செஞ்சே ஆகணுமான்னு நான் யோசிச்சேன். இதை பண்றதா தொடர்ந்து முயற்சி பண்றதான்னு யோசிச்சேன். நான் அவர்களின் நம்பிக்கையை விரைவாக பெற்றாக வேண்டும். அடுத்த 2 நாட்கள் இன்னும் கடுமையான சவால்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ. நான் ஜோ. நான் பேர். நான் நீ. குட். யா. நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எதுவும் கொண்டு வர மாட்டேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இது பிரமாதம். உங்களுக்கு கொஞ்சம் ஆற்றலை தரும். சூப்பர். இதுல சக்கரை இருக்குல்ல? ஆ. இப்ப எங்களுக்கு சக்கரை தேவைப்படும். ஓகே, அடுத்து நீங்க போற பயணம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நேத்தை விட இன்னைக்கு பதட்டம் அதிகமா இருக்கிறதா உணர்றேன். நாங்க 2 பேருமே எங்களால முடியும்னு நம்பினதை விட ரொம்ப அதிகமாவே முயற்சி பண்ணிருக்கோம்னு தான் சொல்லணும். நீங்க கொஞ்சம் வலியை எதிர்கொள்ளணும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா தொடர்ந்து முயற்சிக்கணும், துணிச்சலா நடை போடணும். வலி இருக்கத்தான் செய்யும். நான் உங்ககிட்ட நேர்மையா இருக்க விரும்புறேன், விஷயங்களை நேரடியா அணுக விரும்புறேன். நாம இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல. சரி, ஓகே. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பேக் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒழுங்க கடைப்பிடிப்போம். இதை அணைச்சிடுவோம். சிறுநீர் கழிக்கணும் போல இருந்தா போயிட்டு வாங்க. நாம இந்த பக்கமா போனோம். இதுவரை ஜோ மற்றும் நியோ இருவரும் எலிகளையும் சிலந்திகளையும் வெறுமனே பார்க்க கூட சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் அவர்களை இட்டுச் செல்லவிருக்கும் மிக சவாலான ஒரு இடம் அவற்றை நேரடியாக எதிர்கொள்ள வைக்கும். அவர்களால் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். மனுஷங்க இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்தாவே தெரியுது. அதுக்கு காரணம் இருக்கு. பேர் எங்களை எங்க கூட்டிட்டு போறாருங்கிறத பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. நாங்க இப்ப ரொம்ப தூரம் போறோம். சவால் இன்னும் கடுமையாயிட்டே போகுது. ஓகே தானே? யா, பிரச்சனை இல்லையே. வழி கிடைச்சு. வாங்க. அடிப்படை வசதிகள் கிடையாது. உள்ளூர் வாசிகள் இங்க வர பயப்படுவாங்க. தடையும் போட்டிருக்காங்க. இதுதான் டெவில்ஸ் ஹோல். இந்த பழங்கால தொலைதூர சிங்க்ஹோல் பூமிக்கடியில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஆழம் செல்கிறது. இந்த குழியில எல்லா விதமான பயங்கர உயிரினங்களும் தழைக்குது. பாம்புகள், பல்லிகள், தேள்கள், டரண்டுலான்னு நிறைய உண்டு. இங்க ஒரு 3 வயசு குழந்தை அளவுக்கு எலிகளை பார்த்திருக்கிறதா சொல்றாங்க. இதுக்குள்ளதான் இறங்க போறோமா? யா. கஷ்டம்தான். சுற்றி செங்குத்து பாறைகள் மட்டுமே உள்ள இந்த குழியில் நாங்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதோ இந்த கயிறை நீங்க பாதுகாப்புக்கு அணிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல கூட நான் போனது கிடையாது. பர், தயவு செஞ்சு இது நல்லா இறுக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது சுலபமா இருக்க போகுதுன்னு நான் சொன்னதே இல்ல. உங்க பயங்களை நீங்க ரொம்ப விரைவா எதிர்கொள்ள போறீங்க. இந்த இருவரையும் நான் மிகவும் வருத்துகிறேன். ஏனெனில் என்னை பொறுத்தவரை நம்மை கொல்லாத ஒன்று நம்மை இன்னும் உறுதியான மனிதர்களாக ஆக்கும். நீங்க அமைதியாயிட்டீங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆண் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான், எப்பவும் முன்னோக்கி தான் போவான். என்னோட வழியும் அதுதான். ஓகே, குட். ஆனா இன்னைக்கு நீங்க பின்னோக்கி போகணும். ஓகே, பின்னாடி சாயிரேன். இதோ. என் காலு பாத்து என்ன கால் மாட்டேச்சு.
கொஞ்சம் இருங்க. இப்ப பரவாயில்ல. கால் கால் மாட்டலையே? இல்ல இப்ப பரவாயில்ல. ஓகே குட். அது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டேன், ஆனா அது அவங்கள உற்சாகப்படுத்ததான். அட கடவுளே. கீழே வந்துட்டோம், கயிறு அனுப்புங்க. நானும் போய் சேர்ந்துக்கிறேன். ஓகே, கீழே வந்தாச்சு. இனிமே தான் உங்க சாகசம் ஆரம்பிக்க போகுது. வாங்க போலாம், என் பின்னாடியே வா. டெவில்ஸ் ஹோல் என்பது எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு வனப்பிரதேசம். இங்கே நாங்கள் வந்திருப்பதை அதற்காகத்தான். நாங்கள் மிகப்பெரிய மிக கொடிய எலிகளையும் சிலந்திகளையும் எதிர்கொள்ள வந்துள்ளோம். பயத்தை எதிர்கொள்ள செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஓடி போறது தான். அப்படி பயத்துல ஓடி போனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இறந்து போயிடும். எந்த ஆப்ஷன் இல்லையே. நீங்க இங்கே இருந்து உங்க சவாலை எதிர்கொள்ளணும். ஓகே, சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் நாம இந்த குழியில இருந்து போறதில்ல. அங்க பாருங்க, அது ஒரு காட்டு எலியோட வலை. இவ்வளவு பெரிய வலையில எலியும் நிச்சயம் ரொம்ப பெருசா தான். வலை ரொம்ப பெருசா தான் இருக்கு. பேர் அதுக்குள்ள தலையை விட்டா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பயங்கரமா நார்து. நான் எப்பவும் அதைத்தான் சொல்லுவேன். அழுக்குனாலே எனக்கு பெரிய பிரச்சனை. நியோவுக்கு எலிகளை கண்டு மட்டுமே பயமில்லை என்பது தெளிவாகிறது. அவர் இந்த சவாலை ஜெயிக்க அழுக்கின் மீது அவருக்கு இருக்கும் அச்சத்தையும் போக்க வேண்டும். உங்களுக்கு அழுக்குன்னா பிடிக்காதுல்ல? சுத்தமா பிடிக்காது. வசமா மாட்டினாரு. சின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பூசி விடுங்க, அழகா இருக்காரு. ஆனால் அதற்கு முன் இந்த வலையின் பெரும் ஆழங்களில் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஓகே, நாம தொடரலாம். அந்த டார்ச்சை கொஞ்சம் தாங்க. ஓகே காய்ஸ், நான் உங்களை இங்க விட போறேன். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் சில விஷயங்களை கொண்டு வரேன். இப்போ ஜோக்காக நான் ஒரு ஆச்சரியம் வச்சிருக்கேன். இருக்கிறதுலேயே பெரிய டேலண்ட்ல சிலந்திய நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அவங்க பயத்தை எதிர்கொள்கிறப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஜோவை பொறுத்த வரைக்கும் அது அவரோட 2 பசங்களாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் என்னோட விருப்பம். ஜோ, சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் இங்கே பாருங்க. நீங்கள் அதை பார்க்குறப்ப அமைதியாக இருக்கணும். ஓகே, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பக்கத்துலயா? இவ்வளோ பக்கத்தில் என்னால் நெருங்க முடியுமா? ஓகே, சார்லிக்கு என்ன வயசாச்சு? சார்லிக்கு 6 வயசு, ஜேக்கப்க்கு 3 வயசு ஆகுது. 9 வருஷங்கள். ஓகே, இப்போ நான் இந்த சிலந்தியை உங்கள் கை மேலே விட்டுட்டு 9 வரைக்கும் எண்ண போகிறேன். ஒவ்வொரு நொடியும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் பயப்பட்டதை பார்த்த ஒரு வருஷத்தை குறிக்குது. இப்போ அதில் சில விஷயங்களை நாம் மீட்க போகிறோம். ஓகே, அமைதியாக மூச்சு விடுங்க. மனதில் பயம் ஏற்படும் போது உடல் இயக்கம் அதிகரிக்கும், இதய துடிப்பு உச்சத்திற்கு செல்லும். அப்படியேதான். ஜோவின் பதட்டத்தை குறைப்பதற்காக சிலந்தியை முடிந்த மட்டும் அவருக்கு அருகில் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அமைதியாக மூச்செழுங்க, அமைதியா இருங்க. அவர் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் நான் விஷயங்களை அவசரப்பட்டு செயல்படுத்துகிறேன், அதிகப்படியாக முயல்கிறேன் என்று பொருள். இங்க பாருங்க, நான் சிலந்தி எழுத்தா அது தனக்குள்ள அடடா நமக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? உங்களால இது முடியும் ஜோ. நீங்க இதை பண்றீங்க. அப்படியேதான். 1 2 அப்படியே இருங்க. 3 4 5 வெல் டன். 6 7 கலக்குறீங்க. 8. இப்ப அவரு சௌகரியமா உணர்றாரு. ப்ளீஸ் அதை எடுத்துருங்க. என்னால எடுக்க முடியாது. அது நினைச்சதை செய்யட்டும். நீங்க பதட்டப்படக்கூடாது.